டேய் மச்சான் அந்த வீடியோ பாரு. 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியது, 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்து 1,15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது காவல் அப்படிலாம் எங்கடா லஞ்சம் வாங்குறாங்க? டேய் இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு சில போலீஸ்னால எல்லா நல்ல போலீஸ்களுக்கும் கெட்ட பேராகுது. ரீசெண்டா கூட லக்னோல ஒரு பொண்ண குரூப்பா சேர்ந்து பலவந்தப்படுத்தின பசங்களை அந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்க தனஜெய் சிங்ன்றவர் 2 லட்சம் ரூபாய் காசை வாங்கிட்டு அவ்வளவு தப்பு பண்ணவங்க பேரை அந்த கேஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அப்ப அவர் மாட்டினால அவரை புடிச்சு இன்னைக்கு அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இந்தியால இப்பவும் நம்ம நாட்டுல லஞ்சம் ஊழல்னு வந்துட்டா அது பாரபட்சமே இருக்கிறது கிடையாது. சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், டிரைவிங் லைசென்ஸ், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படின்னு தொடங்கி பாஸ்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கேஸ்ல தப்பிக்கணும்னா நமக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி பண்ணணும்னா எல்லா இடத்துலயும் கரப்ஷன். எங்க நான் இது வரைக்கும் எதுக்காகவும் யார்கிட்டயும் 5 பைசா கொடுத்தது இல்லைன்னு யாரையாவது சொல்லுங்க பாப்போம். அத்தியாவசியமா தேவையான எல்லா விஷயத்துக்கும் என் ஓட்டு போடணும்னா கூட இங்க லஞ்சம் கொடுத்தா மட்டும்தானே நடக்குது. எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நீ மட்டும் கோமனம் கட்டினா பாக்கணும் குருத்தும்ல. இதெல்லாம் மாத்தவும் முடியாது, இவங்களை திருத்தவும் முடியாதுல. செல்ஃப் கரப்ட் ஆயிட்டு இருக்கோம். நமக்கு நாமே துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். இது மாறணும்னா தனி மனுஷ மனசுல மாற்றம் வரணும். அதற்கான ஓசைதான் இது.